ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெண்ணின் பெருமை உணர்த்தும் பெண்ணியம் கிராஃப்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் ரொம்பவே ஈஸியான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கசாட்டா ஐஸ்கிரீம் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் பண்ணுறதுக்கு வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி எடுத்து 2 ஃபோட்டோவை எடுத்து நம்ம பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதோட அந்த பிக்சர் மட்டும் வர மாதிரி அவுட் சைடில் இருக்கிற அந்த வெளியே தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஷேப்பில் நம்மளுக்கு இந்த செமி சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்கும். 2 ஃபோட்டோவை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமா இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இது பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நடுவில் வந்து கொஞ்சம் பிளாங்க் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து லேஸெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள்கிட்ட எந்த லேஸ் இருக்கோ அந்த லேஸை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நான் இப்போது இந்த மாதிரி ஒரு லேஸ், அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ப்ரொஜெக்ஷனாக மேலே இருக்கிற பாட்டில் வந்து ஒரு எல்லோ கலர் லேஸை வச்சு கவர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோட்டோ ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதை வைக்கிறதுக்காக ஒரு பேஸ் ரெடி பண்ணணும். ஸோ பேஸுக்காக நான் இங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் கப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஐஸ்கிரீம் கப்பை வந்து உங்களுக்கு இதே மாதிரி இந்த பிளாங்கை வச்சா நல்லா இருக்காது, இந்த ஒயிட் கலர்லேயே வச்சா நல்லா இருக்காது. அதனால் வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கலரில் வந்து இதை மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கோட்டிங் போட்டால் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான ஃபினிஷிங் கிடைக்காது. ஒரு 2-3 கோட்டிங் வந்து கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த கார்ட்போர்டை எடுத்து அது கீழே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். எதுக்காகனா இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இதை வந்து அப்படி பேஸ்ட் பண்ணுறேன். அப்போ வந்து அது ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல இருக்கும். அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த கார்ட்போர்டோட சைடு வந்து வெளியே தெரியுது. ஸோ அதை தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு லேஸை வச்சு அதை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கலர் பண்ண இடத்துல வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே ஒரே கலரில் தெரியுது. அதை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக ஆகிறதுக்காக அங்கங்கே வந்து ஸ்டோன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அங்கங்கே இந்த பெயிண்டாலே டாட் கூட வைக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அதை எடுத்து மேலே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ இந்த க்ளூ கனை யூஸ் பண்ணி அதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2 சைடு நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம இப்படி ஒரு அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் தயார் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.